ஹலோ நண்பா நண்பீஸ், உங்கள் வீட்டில் நீங்களும் சரி உங்கள் குழந்தைங்களும் சரி ஃபோக்கஸையும் கான்சன்ட்ரேஷனையும் மெமரி பவரையும் அதிகப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? கவலைப்பட வேணாங்க. நான் ஒரு 5 ஃபுட் சொல்கிறேன். இதை சாப்பிட்டாலே போதும், உங்களோட ப்ராப்ளம் சால்வ். ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸுங்க. அதாவது இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாங்க. இதை தான் பிரெயின் பூஸ்டிங் பவர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளைக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது அதிகமாக இருக்குங்க. அண்ட் நம்மளுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட பிரெயின் ஹெல்த்தை இதை மெயின்டைன் பண்ணி உங்களோட ஃபோக்கஸையும் மெமரி பவரையும் இது அதிகப்படுத்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா டர்மெரிக். மஞ்சளில் என்னப்பா மெமரி பவர் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் குர்குமின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க. இது நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கே இதில் அதிகமாக இருக்குங்க. இது எப்படி நமக்கு பயன்படும் அப்படின்னா இது நம்மளோட பிரெயின் செல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அது மூலமாக உங்களோட பிரெயின் செல்ஸ்லாம் நல்லாவே ஆக்டிவ் ஆகி உங்களோட மெமரி பவரை அதிகப்படுத்தும். ஸோ மெமரி பவர் அதிகமாக உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிடும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பெரிஸ். அதாவது இந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதெல்லாம். நார்மலாகவே நீங்கள் ப்ளூபெரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மெமரி பவர் அதிகமாகும். அண்ட் இந்த பெரி வகைகளை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாகும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். அவரை, துவரை, மொச்சை இதெல்லாங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட எனர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இல்லை மெக்னீசியமும் ஃபோலேட்டும் அதிகமாக இருக்குங்க. இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மெமரி பவரை அதிகப்படுத்துறது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மெமரி பவர் அதிகமாச்சுனாலே உங்களோட ஃபோக்கஸும் சரி கான்சன்ட்ரேஷனும் சரி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த 5 ஃபுட்ஸை சாப்பிட்டு உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்த நான் ஹாப்பியாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.